ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸில் கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஐட்டம்ஸில் வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணாலுமே சரி, பிரெட் க்ரம்ஸ் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒருவேளை உங்ககிட்ட பிரெட்டே இல்லைனா கூட எப்படி இன்ஸ்டண்ட்டாக பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டே பிரெட் இருந்துச்சுன்னா கூட போதும், நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்ய முடியும். முதல்ல இந்த பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்து தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. கலர் வந்து லைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பிரெட்டோட ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இப்படின்னு எது யூஸ் பண்ணாலுமே பிரெட் க்ரம்ஸ் அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட, நல்ல ஒரு சால்ட் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட்டோட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நாமளே பிரெட் க்ரம்ஸ் வீட்டில் செய்கிறதுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பிரெட் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடியே வாங்கிட்டு வந்திருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 நாளில் காஞ்சி போன மாதிரி ஆயிருக்கும். அந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி க்ரம்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சில நேரம் சாப்பிட்டது போக மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் ஜில்லுன்னு இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி பிரெட்டை கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 4 பிரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஜாரில் போட்டு லைட்டாக வந்து அரைச்சி விட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நேரத்துக்கு நைஸாக ஓட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி அரைப்பட்டாலே போதும். இதோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூவாக இந்த மாதிரி உதிரும் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா. இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணுறதுக்கு எந்த பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மைதா பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கோதுமை பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுலனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பிரெட்டே இல்லாத சமயத்தில் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ண முடியும். நம்ம நார்மலாக டீ தொட்டு சாப்பிட்றதுக்கு ரஸ்க்கு வாங்குவோம் இல்லையா, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரஸ்க்கை வந்து குட்டி குட்டியாக போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நமக்கு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பிரெட்டை ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சிம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு பக்கம் மட்டுமே சூடு படாத மாதிரி எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறப்பாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த பிரெட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக ரோஸ்ட் ஆகி வரும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி நல்லா நைஸாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலரோ இதோட டேஸ்ட்டோ மாறவே மாறாது. அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்கவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விதமான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு, கட்லெட் செய்கிறதுக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலில் கூட இது வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட் இல்லாத போது நான் சொன்ன மாதிரி ரஸ்க்கை கூட இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் கூட தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.